இறைவனின் திருக்கருணை என்றே அடியேன் கருதுகின்றேன். இன்னொன்று, நம்முடைய ஐயனாடார் ஜானகியம்மாள் கல்லூரியிலே அடியேன் 1993 முதுகலை பட்டத்தில் பொற்பதக்க பரிசு, இன்றைய தாளாளர் ஐயாவுடைய பெயர்களே வழங்கப்பட்ட அந்த பொற்பதக்கம், அந்த பரிசை அடியேன் பெற்றேன். இங்க நம்முடைய நேரடியாக, அதாவது கால சூழல் கருதி அடியேன் இங்கே தலைப்பிற்கு வருகின்றேன். 12 திருமுறைகள் 12 திருமுறைகள் இருக்கின்றன, அனைவரும் அறிவோம். திருமுறைகள் அனைத்துமே மந்திரங்கள், தமிழ் மந்திரங்கள். அதாவது மந்திரம்னா என்ன அப்படின்னு நம்ம முன்னோர்கள் ஏதாவது மந்திரங்கள் குறித்து ஏதேனும் குறிப்பிட்டு இருக்கிறார்களா என்று நான் பார்க்கும் பொழுது, நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளர்ந்த மறைமொழிதாமே மந்திரம் என்ப சௌகாத்திய பெருந்தகை மிக அருமையாக அறுதியிட்டு உரைத்து கூறியிருக்கின்றார். அப்படி நிறைமொழி மாந்தர் யார்? அதுல ஒரு கேள்வி நம்ம வைக்க வேண்டி இருக்கிறது. அதற்கு நாம் வள்ளுவ பெருந்தையிடம் செல்ல வேண்டி இருக்கிறது. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி தாமே காட்டிவிடும். மறைமொழி நிலத்து மறைமொழி காட்டிவிடும். தாமே என்பது அடியேன் போட்டுக்கொண்டார். அதாவது நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். அவர்கள் மூலமாக வெளிவந்த மறைமொழி. மறைமொழி என்றால் என்ன? எளிதில் வெளிப்படையாக நாம் பொருளை புரிந்து கொள்ள முடியாது. அதை அவன் அருளால் உணர்த்தினால் அன்றி புரிந்து கொள்ள முடியாது. இதற்கு மணிவாசக பெருந்தகை அற்புதமாக குறிப்பிடுவார். சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் திருநடி கீழ் பல்லோரும் ஏற்ற பணிந்து. சிவபுராணத்திலே மிக அருமையாக குறிப்பிடுவார். அதுல சொல்லும் பொழுது, அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று குறிப்பிடுவார். சரி, நிறைமொழி மாந்தர்னா எந்த விதத்தில் அவர்கள் நிறைந்த மொழியை உடையவர்கள் அப்படின்னா, எல்லா விதத்திலும், அதுவும் குறிப்பாக அன்பு ஈன் குழைவியாகிய அருளை ஆள்கின்ற அருளாளர்கள். அருளாளர்கள் வாயிலிருந்து வெளிப்படுகின்ற எந்த ஒரு சொல்லானாலும் அவை மந்திரங்கள் தான். அவர்களும் குறிப்பிடுகின்றார்கள், நானாக சொல்லவில்லை, நானாக பாடவில்லை, எல்லாம் எனதுரையே தனதுரையாக. அப்பர் சுவாமிகள் குறிப்பிடுவார், நவின்றது வாய் நவிற்றியது திருவருள் என்று குறிப்பிடுவார். இந்த வார்த்தைகளை சொன்னது இந்த நாவாக இருக்கலாம், ஆனால் சொல்ல வைத்தது உள்ளிருக்கும் ஆன்ம அருள், இறைவனுடைய திருவருள் என்பதை திருநாவுக்கரசர் பெருந்தகை இறைவன் அருளால் இறைவனுடைய திருவாயால் திருநாவுக்கரசு என்ற அழைக்கப்பெற்ற திருநாவுக்கரசர் பெருந்தகை குறிப்பிடுகின்றார், நவின்றதுவாய் நவிற்றியது திருவருள் என்று. அப்படிப்பட்ட அருளாளர்கள் திருவாக்கினின்று வெளிப்பட்டவைகளே திருமுறைகள், தமிழ் மந்திரங்கள். அந்த தமிழ் மந்திரங்கள் இந்த நில உலகிலே பல அற்புதங்களை நிகழ்த்தியன என்பது சான்று, வரலாற்று சான்று. புராணங்களில் பல செய்திகள் காணப்படுவதுண்டு. அது நடைமுறைக்கு ஒவ்வாததாகவும் ஏதோ ஒரு சில உளவியல் ரீதியாக ஒவ்வக்கூடியதாகவும் அமையும். ஆனால் அருளாளருடைய வாழ்க்கை நிச்சயமாக இந்த மண்ணில் நடந்தேறிய வரலாறுகள். திருஞான சம்பந்த பெருந்தகையும் திருநாவுக்கரச பெருந்தகையும் வாழ்ந்தது புராண காலத்தில் அல்ல, வரலாற்று காலத்தில். கிபி 6ஆம் நூற்றாண்டில் மகேந்திரவர்ம பல்லவன் ஆட்சியாண்ட தமிழகத்தில் அவர்கள் வாழ்ந்தவர்கள். மகேந்திரவர்ம பல்லவன் பிற சமயத்தாரால், எந்த மதம் என்று இப்பொழுது இங்கே தமிழ் சான்றோர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் அடியேன் மீண்டும் இங்கே குறிப்பிட வேண்டிய திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அவருடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த நடந்த செய்திகள் நாம் தேவாரங்களின் மூலமாக அறிகின்றோம், திருமுறைகளின் மூலமாக அறிகின்றோம். அதாவது இதுக்கு ஏதோ கதை சொல்லி வச்சிருக்கிறாங்க, யாரோ எழுதி வச்சாங்க
மற்றவருடைய வரலாற்றை மற்றவர்கள் வேறு யாரோ எழுதி வைத்தால் அவருடைய கற்பனைகள் புனைவுகள் கற்பனைகள் கதைகள் எல்லாம் புனையப்பட்டிருக்கலாம். ஆனால் மகாத்மா காந்தி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சத்திய சோதனை என்பது அவரே எழுதுகின்றார் என்றால் அதில் பிறருடைய கற்பனை கதைகள் கலப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதாவது புரிந்ததை தெரிந்ததை வைத்து தெரியாததை உணர்த்துகிறார். ஓமை அப்படித்தான் அமையும். அந்த நிலையில இப்ப அடியேன் இங்கே குறிப்பிடுகின்றேன். நாமெல்லாம் நன்றாக அறிந்த தெரிந்த நம்முடைய சமகாலத்திற்கு முன்பு ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மாபெரும் பெருந்தகை மகாத்மா காந்தியடிகள். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாறை சுயசரிதியாக எழுதியிருக்கின்றார்கள். அதில் எந்த விதமான கற்பனைக்கும் கதைக்கும் இடம் இருக்காது என்று அனைவரும் அறிவோம். அதுபோல்தான் அருளாளர்களும் இந்த மண்ணில் அவதரித்து அவர்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை தாங்கள் அருளிய திருமுறைகளில் பதிவு செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது அவை அகச்சான்றுகள். இங்க இருக்கிற தமிழ் அறிஞர்களுக்கு நன்றாக தெரியும். அகச்சான்றுகள், புறச்சான்றுகள், இன்னும் கல்வெட்டு சான்றுகள் என்றெல்லாம் பல இருக்கின்றன, இலக்கிய சான்றுகள் என்றெல்லாம் இருக்கின்றன. அகச்சான்றுகளாக இந்த தமிழ் மண்ணில் உருவாக்கப்பட்ட திருமுறைகள் இன்றைக்கும் விளங்குகின்றன. திருஞான சம்பந்த பெருந்தகை 3 வயதிலேயே குழந்தையாக இருக்கும் பொழுது ஞானப்பால் இறைவனுடைய அருளால் உமாதேவி ஞானப்பால் ஊட்ட 3 வயதிலேயே தோளுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காலுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் என்று குறிப்பிட்டாரே. 3 வயதிலே பாடிய அந்த அருட்குழந்தை இங்கே பாடும் பொழுது மிக அற்புதமான ஒரு பதிவை செய்கின்றது. என்னவென்றால் கழுமலம் பதிகத்திலே குறிப்பிடுகின்றது. போதையார் பொற்கிண்ணத்து அடித்தில் கொல்லாதன தாதையார் முடிவுற தானினை ஆண்டவன் காதையார் குழையினன் கழுமள வளநகர் பேதையால் அவளோடும் பெருந்தகை இருந்ததே. அற்புதம். அந்த ஞானப்பாலை அம்பாள் தனக்கு ஊட்டினாள் என்பதை அருட்குழந்தை பதிவு செய்திருக்கின்ற பாடலை பாருங்கள். போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் கொல்லாதென தாதையார் முடிவுற தான் எனை ஆண்டவன். என்ன அருமையா அகச்சான்று பதிவு செய்திருக்கின்றது இந்த குழந்தை பாருங்கள். அற்புதமான ஒரு பதிவு. 3 வயதிலேயே இறைவன் ஞானப்பால் கொடுத்து தன்னை ஆட்கொண்டான் என்பதை கழுமல பதிகத்திலே பதிவு செய்திருக்கின்றார் ஞானசம்பந்த பெருந்தகை. அதே போல திருநாவுக்கரச பெருந்தகை வாழ்க்கையிலே கல்லை கட்டி கடலுக்குள் போட்டார்கள் ஒரு சில புறச்சமயத்துக்காரர்கள். இது நம்ம கதையாக எடுத்துக்கொள்ளலாம், யாரோ எழுதி வச்சிருப்பாங்க அப்படின்னு. இல்லை இல்லை, நடந்த வரலாறு உண்மை. அவரே திரு நீலக்குடி என்ற ஒரு பதிகத்திலே அந்த திருமுறையிலே அவர் பதிவு செய்கின்றார். ரொம்ப எளிமையான வார்த்தைகள், சொற்கள் ஒவ்வொன்றும் மிக எளிமையான அற்புதமான சொற்கள். திருநாவுக்கரசர் அப்பப்பா அவருடைய தமிழ் சொல்லை கேட்க கேட்க மனம் காது இனிக்கும். தேமதுர தமிழோசை என்று பாரதி சொன்னானே, அந்த சொல்லை நாம் அப்பர் பெருமானிடம் பார்க்கலாம். சொல்லில் உறுதி வேற அவர்கிட்ட இருக்கும், உறுதிப்பாடு அப்பர் பெருமானிடம். அங்கே சொல்கின்றார், கல்லினோடு எனை பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர் புக நூக்க என் வாக்கினால் நெல்லு நீள் வயல் நீலக்குடியரன் நல்ல நாமம் நவிச்சு உய்ந்தேன் அன்றே. அவனுடைய நல்ல நாமம், அந்த வார்த்தைய அந்த சொல்ல என்ன சொல்றாரு பாருங்க. அப்பர் பெருமான் அனுபவித்தவர் நல்ல நாமம். இந்த உலகத்திலே நல்ல நாமம் அது ஒன்றுதான். ஏனென்றால் இதே நாவுக்கரச பெருந்தகை இன்னொரு பதிகத்திலே தில்லையிலே பதிவு செய்கின்றார். அந்த நாமம் எப்படிப்பட்டது என்று தெரியுமா என்று சொல்கின்றார். படைக்கலமாக உன் நாமத்தை எழுத்து அஞ்சி என் நாவில் கொண்டேன், இடைக்கலவில்லை எழுபிறப்பு உனக்கு ஆட்செய்கின்றேன், துடைக்கின் போகேன் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணி பிள்ளை சிற்றம்பலத்து அரணே. அந்த நல்ல நாமம் என்று குறிப்பிட்டதை நம்முடைய படைக்கலமே அந்த நாமம்தான் என்பதை, அந்த நாமம் எது? 5 எழுத்து மந்திரம் நமசிவாய. இந்த நமசிவாய மந்திரத்தை கொண்டுதான் நான் கடலில் கல்லினோடு என்னை பூட்டி போட்ட போது கரையேற்றி வைத்தது நல்ல நாமம் நமசிவாயே என்று அங்கே குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் அகச்சான்றுகள். இன்றைக்கும் கடலூருக்கு அருகிலே கரையேற விட்ட குப்பம் என்ற ஊரே இருக்கின்றது.
சான்றோர் பெருமக்கள் அறிவார்கள். கடலூருக்கு அருகிலே குப்பம் என்ற பெயர்ல நிறைய ஊர் பகுதி இருக்குது. அதுல அப்பர் சுவாமிகளுக்கு இறைவன் அருளிய அந்த நிகழ்வை நினைவுபடுத்தும் அல்ல, நிலைப்படுத்தும் வகையில் இன்றைக்கும் அந்த ஊர் பகுதிக்கு ஒரு சிறு பகுதியாக இன்றைக்கு குப்பமாக விளங்குகின்றது. அந்த பகுதிக்கு பெயர் கரையேற விட்ட குப்பம். இதெல்லாம் நடந்த வரலாறு. கற்பனையாக இருந்திருந்தால் இப்படி 1200 ஆண்டுகள் கடந்த பின்பும் இன்றைக்கும் அந்த ஊரினுடைய பெயர் நிலைத்திருக்குமா? சற்றே எண்ணி பாருங்கள். அப்படிப்பட்ட உண்மையிலேயே இறைவன் அருளால் நிகழ்ந்த அற்புதம் நிகழ்ந்த அந்த மண் நம்முடைய தமிழ் மண். இந்த நிலையிலே அப்பர் சுவாமிகள் வாழ்க்கையிலே நடந்த இந்த ஒரு அற்புதம், இதெல்லாம் வரலாறு. இன்னும் சொல்கின்றார், துஞ்சிருள் காலை மாலை புணர்ச்சியை மறந்திராதே, வஞ்சனை பார்ப்போராக்கி வழக்கிலா அமனர் தந்த நஞ்சு அமுது ஆக்கிவித்தார் நனிவள்ளி அடிகளாரே. அருமையா சொல்றாங்க. வஞ்சனையை பார்ச்சோராக்கி விஷத்தை கலந்து பால்சோரிலே கலந்து இதை அருந்துங்கள் என்று கொடுத்தார்களாம் சமணர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையையும் அங்கே திருநாவுக்கரச பெருந்தகை பதிவு செய்கின்றார். அப்படிப்பட்ட நிலையிலே இது அகச்சான்றுகள், வேறு யாரும் எழுதி வைத்த கதை அல்ல, கற்பனை கதை அல்ல. இது திருநாவுக்கரசுடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற பதிவு செய்த ஒரு அற்புதம். அடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கின்ற நமக்கு கிடைத்த அடியார்களிலேயே 63 நாயன்மார்களிலேயே அற்புதமான ஒரு தலைவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்பி ஆரூரர். அவருடைய வரலாற்றை எடுத்துவிட்டாலே நமக்கெல்லாம் எல்லா விதமான ஒன்பான் சுவையும் கலந்து விளங்கும் என்பதை சேக்கிழார் வாக்கினால் நாம் அறியலாம். ராஜா மாதிரி மன்னருடைய, அதாவது சுவிகாரம் எடுத்த மன்னன் அவரை தத்தெடுத்து மகன்மை பூண்டு வளர்க்கின்றார். மன்னர்கிட்ட வளர்ந்த குழந்தைனா எப்படி இருக்கும்னு பாருங்க. அப்படி ராஜா குழந்தை மாதிரி இளவரசன் மாதிரி வளர்ந்தவர். திருமணம் நடக்கின்றது. திருமணத்தை தடுத்து இறைவன் தடுத்து ஆட்கொண்டார். இதை பதிவு செய்கின்றார் திருநாவுக்கரசர் பெருந்தகை சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ரொம்ப அற்புதமானது. கற்பகத்தினை கனகமால் வரையை காமகோபனை சொற்பதத்தை கற்பகத்தினை கனகமால் வரையை காமகோபனை கண்ணுதலானை சொற்பத பொருள் இருள் அறுத்திடும் உய்ய ஜோதியை. வரலாற்றை பதிவு செய்கின்றார். அற்புத பல ஆவணம் காட்டி அடியனாய் என்னை ஆளது கொண்ட நற்பதத்தை நல்லாரனை அடியேன் மறந்து உய்வனோ. அருமையா சொல்றாரு பாருங்க. மறந்து என் நினைக்கேனே, நான் யாரப்பா நினைக்க முடியும்? ஏன்னா திருமணம் நடைபெறும் பொழுது என்னை தடுத்து ஆட்கொண்டான் அல்லவா அருளாளன். அற்புதமான அருளாளன். பித்தன் என்றே அவனை திட்டுகிறார். அந்த அளவுக்கு உரிமை யாருக்கு கிடைத்தது? சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்குத்தான் கிடைத்தது. பித்தா திரைசூடி பெருமானே அருளாளா. பித்தன் என்று சொல்லிவிட்டு அதே பதியத்தில் பாடலிலே குறிப்பிடுகின்றார் அருளாளா. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பொறுத்த மட்டும் ஒன்பான் சுவையும் கலந்து விளங்கும் அவருடைய பாடல்களே அவர் இங்கே குறிப்பிடுகின்றார். அற்புத பல ஆவணம் காட்டி அடியனாய் என்னை ஆளது கொண்ட நற்பதத்தை அங்கே பதிவு செய்கின்றார் வரலாற்றினை. தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவன் தடுத்து ஆட்கொண்டான். இன்றைக்கும் திருவண்ணைநல்லூரில் இருக்கின்ற இறைவனுடைய திருநாமம் தடுத்து ஆட்கொண்ட நாதன். அடியே நான் திருக்கோயிலுக்கு சென்றிருக்கின்றேன் 2 முறை. அற்புதமான திருத்தலம், இயற்கை சூழல் நிறைந்த திருத்தலம். திருவெண்ணைநல்லூருக்கு அருகிலே இருக்கின்ற திருநாவலூர், திருவெண்ணைநல்லூர் அற்புதமான பதிகின்ற சூழல்கள், திருத்தலங்கள் அவைகள் எல்லாம். இப்படி அவர் வாழ்க்கையிலே இறைவன் தடுத்து ஆட்கொண்டது மட்டுமா? நீ என்னுடைய நண்பனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தவறு செய்தால் கண்டிக்கப்பட வேண்டியவன் என்ற ஒரு தத்துவத்தையும் வாழ்க்கை நெறியையும் இறைவன் அங்கே நமக்கு காட்டுகின்றான். பாருங்கள், சுந்தரருடைய வாழ்க்கையில் தான் அகச்சான்றுகள் கூறும் பொழுதே அதே நேரத்திலே இந்த வாழ்வியல் நெறிகளையும் இங்கே அடியில் சுட்டிக்காட்ட விரும்பி அதை பதிவு செய்கின்றேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே பரவி நாச்சியாரை திருமணம் எல்லாம் இறைவன் அருளால் தான். அவன் அருளால வந்தால் வணங்கி எல்லாம் ஆட்டி வைப்பவன் அவன் தான். ஆட்கொண்டார். பரவி நாச்சியாரை மனம் முடித்து வைத்தார்.
ஒவ்வொரு தலங்களுக்காக செல்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதன் பிறகு இங்கே சென்னை பகுதியில் இருக்கின்ற திருவொற்றியூருக்கு சென்று அங்கே தங்கை நாச்சியாரையும் மணமுடிக்கும் அளவிற்கு அங்கே அமைக்கின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பித்தன் என்று அவரை குறிப்பிட்டது மிகச் சரியா. எப்படி தெரியுமா? அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற இருந்த சடங்கவி சிவாச்சாரியாருடைய திருமகளை மணமுடிப்பதற்காக நிச்சயிக்கப்பட்ட அந்த ஒரு திருமணத்தை நிறுத்தி 2 திருமணத்தை நடத்தி வைத்தார் அல்லவா, அவர் பித்தர் தானே. அந்த நிலையை அங்கே குறிப்பிடுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமி. அந்த திருவொற்றியூரிலேயும் அவருடைய திருவிளையாடல்கள் மிக அதிகம். சங்கிலி நாச்சியாரை காதல் கொள்ளுமாறு செய்து விட்டு, நீ இதுக்கெல்லாம் சத்தியம் பண்றதுக்கு மகிழ மரத்தடியில பண்ணா போதும், சுவாமிக்கு முன்னாடி பண்ண வேண்டாம். ஏன்னா இவரு போய் சொல்லிட்டார். இங்க இருக்கிற இந்த நம்ம இணையத்துல இருக்கிற அடியார் பெருமக்கள், தமிழ் சார்ந்தவர்கள் அவருடைய வரலாற்றை விரிவாக தெரிந்திருப்பார்கள் என்பதால் கால நேரமும் கருதி சுருக்கமாகவே இங்கே அடியேன் குறிப்பிடுகின்றேன். மகிழ மரத்தடியிலே நீ சத்தியம் செய்து கொடுத்தால் போதும், உன்னை நான் திருமணம் செய்து கொண்ட இந்த ஊர் எல்லையை விட்டு செல்ல மாட்டேன் என்று நீ சத்தியம் பண்ணி கொடு, உறுதி செய்து கொடு என்று சங்கிலி நாச்சியார் கேட்க, சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அப்படியே செய்து கொடுத்து பல நாட்கள் அங்கே உரைகின்றார். திருவாரூரிலே தேரோட்டம் நடைபெற இருக்கின்றது, பெரும் திருவிழா தொடங்க இருக்கின்றது என்பது நினைவுக்கு வரவுமே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய மனம் அங்கே திருவாரூருக்கு சென்று விட்டது. துடிக்கின்றார். திருவாரூருக்கு செல்ல வேண்டும் என்று அவருடைய மனம் துடிக்கின்றது, வதைக்கின்றது, பரபரப்பாகின்றது. ஆனால் இங்கே வாக்கு கொடுத்து விட்டோம், இதை மீறி எப்படி போகும்? மனம் வதைக்கின்றது. இருப்பினும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விடுவாரா? இறைவனும் சும்மா இருப்பாரா? அவரை ஊர் எல்லையை விட்டு செல்லும்படி அனுப்புகின்றார். யாருக்கும் தெரியாமல், குறிப்பாக சங்கிலி நாச்சியாருக்கு தெரியாமல் திருவொற்றியூர் எல்லையை தாண்டிய உடன் 2 கண்களும் பறிபோயின. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பறிபோய்விட்டது. அப்படியே தத்தி 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 ஒவ்வொரு இடமாக தடவி பார்த்து செய்து வருகின்றார். ஒவ்வொரு இடமாக வந்து, எப்பா கண்ணைத்தான் பறிச்சுட்ட, ஒரு ஊன்றுகோலாவது கொடுப்பான்னு கேட்கிறாரு. உள்ள அங்க பூண்டி மாநகர்வாய் இறைவா, ஒரு ஊன்றுகோலாவது கொடுப்பா. அப்ப கேட்கும் பொழுது சொன்னானா இறைவன், நீ போடா, நீ தப்பு செஞ்சு தண்டனை அவங்களுக்கு தான் ஆகணும். நீ அதுக்காக எனக்கு ரொம்ப அணுக்க தொண்டன்னா உன்னை உனக்கு ரொம்ப நான் உதவி பண்ணிட முடியுமா? அப்பா நீ இளவும் போதீர் என்றானே சொல்றாரு. நம்ம மனிதனுடைய மனசுல எப்படி ஒரு ஆனந்தம் ஏற்படுமோ அந்த நிலையிலேயே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படியே பதிவு செய்திருக்கின்றார். ஒவ்வொரு பாடலிலும் அற்புதமான பதிகங்கள். நம்முடைய இந்த இணையத்திலே இருக்கின்றவர்கள் அவசியம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டு திருமுறையை நாம் கற்க வேண்டும் என்று அடியை பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் 12 திருமுறைகள்ல 12ஆம் திருமுறையாக இருக்கின்ற பெரிய புராணம் தான் இந்த 4 மூவர் வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வதற்கான கண் போன்றது. 12 திருமுறை, அதுவும் சேக்கிழார் பெருமான் அருளிய திருத்தொண்ட புராணம் மூவர் வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு கண் போன்றது. இந்த சேக்கிழாரின் மூலமாகத்தான் இந்த மூவரை புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத அடியே இங்கே குறிப்பிடுகின்றேன். அந்த நிலையில கண் பறிபோனது. அப்பா, தாயே, அம்மா, நீயாவது உன்னை இடப்பாக கண்ணையாவது குடிந்து காஞ்சிபுரம் வரைக்கும் வர்றாரு. திருவொற்றியூர் எல்லையை தாண்டி காஞ்சிபுரம் வரைக்கும் தட்டு தடுமாறி அப்படியே கண்கள் தெரியாமல் வருகின்றார். அழுக்கு மெய்க்கொடு நீ திருவடி அடைந்தேன், அதுவும் படப்பாளது ஒன்றானால் பிழுக்கை வாரியும் பால் கொள்வர் எளியே, வழுக்கு வீழிலும் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அடியே ஒழுக்க என் தனக்கு ஒரு மறுமுறையாய் ஒற்றியூரனும் ஊர் உறைவானே. ஒற்றியூரில் உரைகின்றவனே, என்னுடைய கண்ணுக்கு ஒரு மருந்து சொல்லுப்பா. கதறாரு, துடிக்கிறாரு. கடைசியில காஞ்சிபுரத்திற்கு வரும்பொழுதுதான் அம்மையார்கிட்ட கேட்கிறாரு, அம்மையே, உன்னுடைய இடப்பாக கண்ணையாவது கொடுமா. அதுக்கு முன்னாடியே கடுமையா திட்டுறாரு. இறைவனை யாரும் திட்ட முடியுமா உரிமையோட? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறாரு, மகத்திற் புக்கதோர் சனியனுக்கு ஆனாய்க்கிறேன். இன்னும் தான் பேசுறாரு. இறைவனவே எனக்கு சனி பிடிச்ச பேடாங்கிற பேச முடியுமா? அது என்னதான் மக நட்சத்திர சனி புரிந்தா எப்படி இருக்கும்? ஆட்சி படைக்கும். அது மாதிரியோட உன்கிட்ட கொண்ட நட்பு என் கண்ணு பறிச்சுட்டிய.
இப்படி பண்ணிட்டியப்பா. ஆனா அடுத்தே சொல்றாரு, கோபத்துல சொல்லிட்டு மகத்தில் புக்கதோர் தனிகணக்கு ஆனாய். அடுத்த வார்த்தை போறாரு, மைந்தனே, எப்பா வீரனே, உன்னை போய் நான் இப்படி திட்டனே, எனக்கு ஒரு ஆதங்கத்துல பேசிட்டேன், மன்னிச்சிருப்பா, நான் தெரியாம சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு அடுத்தே சொல்றாரு, மைந்தனே மணவாளா, அகத்திற் பெண்டுகள் நான் ஒன்று சொன்னால் போடா என தரியே. நான் என்னப்பா செய்யட்டும், வீட்டுல பெண்டு பிள்ளைகள்லாம் நான் ஏதாவது சொன்னேன்னா போடா கூட்டு போயில, உனக்கு எதாவது தெரியும், நீயே கூட கண்ணு தெரியாம கிடக்க அப்படின்னு பேசினாங்கன்னா என்னால அதை பொறுத்துக்க முடியாதுப்பா, அதுக்காகவாது எனக்கு கண்ணை கொடுப்பான்னு கேட்கிறாரு. கொஞ்சம் கூட மனம் இலகலையே. தப்பு செஞ்சே தண்டனை அனுப்பிச்சு ஆகணும். இந்த உலகத்துல பொய்ச்சத்தியம் பண்ணாருங்கிறது திருநாவுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இறைவன் 2 கண்ணையும் பறிச்சாரு. அப்படி பார்த்தா இன்னைக்கு இன்றைய உலகத்துல உண்மையிலேயே இறைவன் நீதி நேர்மையோடு நடந்து கொண்டா எல்லாருமே கண்ணு தெரியாம அலையும், சந்தேகம் இல்ல. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நெருக்கமா பழகினாருங்கிறதுனால இன்னைக்கு நம்ம பெரிய அதிகாரிகளை என்ன செய்யறோம், நெருக்கமானவர்கள் தான் மகன் பேரன் அப்படின்னா தப்பு செஞ்சா கூட என்ன செய்ய மாட்டாங்க, தண்டனை கொடுக்க மாட்டாங்க, எப்படிதான் அவனு காப்பாத்துறதுன்னு பாக்குறாங்க. ஆனா இறைவனோடு பழகி நட்பு கொண்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகளை உடனே தண்டிச்சுட்டான் பெருமான், கண்ணு 2 பறிச்சான். எப்படிப்பட்ட வாழ்வியல் நெறிகளை இறைவன் நமக்கு இந்த திருமுறை மூலமாக உணர்த்தி இருக்கின்றார் என்பதை நாம் இத்தருணத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த நிலையிலே இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிவு செய்து இப்ப கண்ணு பெற்றேன்னு சொல்றாரு. ஆழம்தான் உகந்து அமுது செய்தானை, திருக்கட்சி ஏகம்பர் பதிகத்திலே மிக அற்புதமான ஒரு பாடலை அங்கே பதிவு செய்கின்றார். ஆழம்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுது ஏத்தும் சீலம்தான் பெரிது முடையானை சிந்திப்பார் அவர் சிந்தை உள்ளானை ஏலவார் குழலால் உமை பங்காளனை ஏற்றி வழிபட பெற்ற காலகாலனை கம்பனெம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவானை. இப்ப கண் பெற்று விட்டேங்கிறார். இதெல்லாம் நடந்த வரலாறு, இதெல்லாம் அவச்சான்றுகள், ஆதாரங்கள் இந்த நில உலகத்தில் இருக்கின்றன. இது போல இன்னமும் வலது கண்ணை நீ கொடு அப்படின்னு திருவாரூர்ல வந்து கேட்கிறாரு. அந்நேரம் ரொம்ப மனசு நொந்து போய் பேசுறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் தெரிகிறது. இதெல்லாம் மிகவும் நம்ம மனம் ஒன்றி பார்க்கும் பொழுது நம்மளுடைய கண்கள்லேயே கண்ணீர் வந்தது. அற்புதமான பாடல். மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூளா தீ போல் உள்ளே கனன்று முகத்தான் மிக வாடி ஆளாய் இருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னார் வாழாங்கிருப்பீர் திருவாரூரே வாழ்த்து போகிறீர். அதாவது நம்மால முடியாத தருணத்துல இப்ப நம்மளோட வலிமையானவன் நம்மளை அடிக்கிறான், எழுத்து அடிக்க முடியல, அவனை எழுத்து திட்ட கூட முடியல. அந்த நிலைமை என்ன செய்வோம், ஏதோ உன்கிட்ட வாங்கன்னு இருந்திருக்கு, இன்னும் நல்லா இருந்துட்டு போப்பா, என் சொத்தை எடுத்துட்டு நல்லா இருந்துட்டு போ, என்னைய துன்புறுத்திட்டு நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு பேச்சு வழக்குல சொல்றேன் பாருங்க. இந்த ஒரு உணர்வு அப்படியே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பாடல்ல பதிவு பண்றாரு பாருங்க. வாழால் இருப்பேன் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே, நீனா வாழ்ந்துட்டு போப்பா, ஏன்னா உனக்கு 2 கண்ணு காணாதுன்னு நெற்றியில ஒரு கண்ணு வச்சிருக்க, நீயே அதுவும் பார்த்தோம்னா அவனுக்கு 1.5 கண்ணு தான். நகைச்சுவையா சொல்லுவாங்க அடியார் பெருமக்கள்ல காரைக்கால் அம்மையார் அருமையா சொல்லுவாங்க. அதாவது நகைச்சுவை தோன்ற அந்த எண்ணல் சுவையோட அம்மையார் பாடியிருப்பாங்க அற்புத திருவந்தாதி. அதுல 1.5 கண்ணையும் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு கண்ணு தான் இவனுக்கு உண்டான பாகம் வழக்கண்ணு, இடது பாகம் அம்மையாருக்குரியது, அதுல அரைக்கண்ணு தான் இவருக்கு 1.5 கண்ணு. இது ஒரு பகுதியாக இருந்தாலும் நகைச்சுவையாக இருந்தாலும் இங்க அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நினைக்கும் பொழுது ஏற்கனவே உனக்கு 2 கண்ணு 2.5 கண்ணு இருக்கு, கண்ணப்ப நாராயணத்தை வேற நீ ஒரு கண்ணை பிடிக்கிட்ட, கண்ணப்பரத்தை வேற ஒரு கண்ணு நீ அவன் பறிச்ச, 2 கண்ணு உரைச்ச, 2வது கண்ணை பிடிக்கும் போது கையை வந்து பிடிச்சிட்ட, அடுத்து என் கண்ணுமாப்பா 2ஐயும் பறிச்சுட்டியே, கண்ணுகளை பறிக்கிறது தான் உனக்கு வந்து விளையாட்டா போச்சா அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே எள்ளல் சுவையோட இங்கே குறிப்பிடுவார். அதனால ஒரு கண்ணாவது எனக்கு கொடுக்க மாட்டியாப்பா அப்படின்னு தான் கேட்பேன். அதுலதான் கொடுக்கல, அவன் ரொம்ப மண்மனத்தோடு இருக்கிறான், கல்லஞ்சோடு, என்ன வாழ்ந்துட்டு போப்பா, எல்லாரு கண்ணையும் புரியுது, நீ என்ன நல்லா இருந்துட்டு போ. இல்லை அற்புதமான ஒரு அகச்சான்று பாடல் பாருங்கள். அந்த நிலையில இப்படி
அகச்சான்றுகள் நிறைந்த திருமுறை நம்முடைய தமிழ் பன்னிரு திருமுறைகள், மந்திரங்கள். அதனால இவைகள் எல்லாம் ஏதோ புராண காலத்தில் எழுதி வைக்கப்பட்ட இதிகாச காலங்களில் எழுதி வைக்கப்பட்டவை என்று யாரும் தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். இது உண்மையில் நடந்த வரலாறுகள். இந்த வரலாற்றை பதிவு செய்கின்றார் திருவிளையாடல் புராணத்திலே பரஞ்சோதி முனிவர். தொண்டர் நாதனை தூதிடை விடுத்ததும், முதலை உண்ட பாலனை அழைத்ததும், மறைக்கதவினை திறந்ததும், எழுந்து பெண்ணுருவா கண்டதும், மறைக்கதவினை திறந்ததும், தண்டமிழ் சொற்களோ அன்றி மறுகுல சொற்களோ சாட்சி என்று குறிப்பிடுவார். அரை மணி நேரம், அரை மணி நேரம் மறுகுல சொற்களோ சாட்சியர் என குறிப்பிடுவார். அந்த அளவிற்கு தொண்டர் நாதனை தூதிடை விடுத்தவர். இறைவனே தனக்காக தூது செல்கின்றார். திருவாரூர் வீதியிலே பறவை நாச்சியாருக்காக நள்ளிரவிலே சென்று கதவை தட்டுகின்றார். சமகாலத்தில் வாழ்ந்த ஏயர்கோன் கழிக்காமல் இந்த செய்தியை கேள்விப்பட்டு, சுந்தரிலிருந்து என்னுடைய வயிற்று வலியை தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தன்னுடைய வாளை எடுத்து அவரே குத்திக் கொண்டு தன்னை மாய்த்துக் கொள்ளப் போகின்றார். இதையெல்லாம் புராணமா, யாரோ எழுதி வைத்த கதைகளா? நடந்த வரலாறுகள். இதை நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அன்றைய காலத்தில் நடந்தவை, வேற ஒன்றும் இல்லை. இன்றைய காலத்திலே நமக்கு சில காலத்திற்கு முன்பு வாழ்ந்த பெரியோர்கள் செய்த பல அற்புதங்கள், இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா? அதாவது மிகப்பெரிய முதலமைச்சராக இருந்தவர் மிக எளிமையாக ஒருவருடைய தன்னுடைய நண்பர் வீட்டிலே திருமணம் என்பதற்காக சென்று அவர் அங்கே கலந்து கொள்ளவில்லையா? இன்னைக்கு எந்த அமைச்சர்கள் போவாங்க? அந்த நிலையிலே அதை காமராஜர் அவர்கள், கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் நடந்தது, அவர்கள் வாழ்க்கையிலே நிகழ்ந்ததெல்லாம், அதே போல மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்ததெல்லாம் இன்றைக்கு நம்ம நம்ப மாட்டோம். இப்படிலாம் நடந்திருக்குமா அப்படிப்போம். ஏன்னா அதெல்லாம் கதை, எவனவனா கதை கட்டிட்டு வச்சிருப்பான். அது மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு அந்த காலத்தில் இருந்தவர்கள் சார்ந்தவர்கள் அறிவார்கள். அதனால் இதெல்லாம் எழுதி வைக்கப்பட்ட பதிவுகள், டாக்குமெண்ட்ஸ், ஆவணங்கள், இந்த திருமுறைகள் எல்லாம் என்பதை இத்தருணத்தில் அடியை தெரிவித்துக் கொள்ள விரும்பி இங்கே குறிப்பிட்டேன். இப்படியெல்லாம் அகச்சான்றுகளாக இந்த மண்ணிலே, அதை நான் சொன்னேன், தொண்டர் நாதனே தூதிடை விடுத்ததும், முதலை உண்ட பாலனை அழைத்ததும், புக்கொழியூர் அவிநாசியிலே முதலை உண்டு விட்டது பாலகனை வெளியே மீட்டுக் கொண்டு வந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமி. கரைக்கால் முதலையை பிள்ளை வரச்சொல்லு காலனையை என்று குறிப்பிட்டார் இறைவன் மூலமாக. அரைக்கால் அரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் குறைக்கால் உரையும் புக்கொழியூர் அவிநாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை வரச்சொல்லு என்று குறிப்பிட்டார். அந்த வகையிலே பிள்ளையை முதலை மூன்று தந்தது. இன்றைக்கும் அந்த திருத்தலத்திலே நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு தூண்லையும் முதலை வாயில் இருந்து அந்த பாலகன் வெளிவருகின்ற சிற்பம் அங்கே அடிக்கப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் உண்மையில் நடந்த நிகழ்வுகளாக இருப்பதனால்தான் இன்றைக்கும் கல்லிலே செதுக்கி வைக்கப்பட்டு மக்களுடைய பார்வையில் இருக்கின்றது. அன்றைய காலத்திலே செதுக்கப்பட்ட சிற்பங்கள் அவைகளெல்லாம். அப்படிப்பட்ட அருளாளர்கள் வாழ்ந்த பூமி, அவர்கள் வாயிலிருந்து திருவாக்கிலிருந்து பெறப்பட்ட அனைத்து மந்திரங்கள், இதற்கு நமக்கு நம்பிக்கை வேண்டும். இன்னைக்கு நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் எவ்வளவோ இருக்கின்றார்கள். அவங்க சொல்றதை கேட்டு ரொம்ப துடி போட நம்ம அப்படிப்படலாம் செயல்படுறோம் கொஞ்ச நேரத்துக்கு. நமக்குள்ளேயே அந்த நம்பிக்கையும் ஒரு உறுதிப்பாடும் உரைப்பு நமக்கு வேண்டும். அந்த உரைப்பு இல்லை என்றால் யார் என்ன சொன்னாலும் நமக்கு பலனளிக்காது. அதனால இந்த திருமுறையை பாராயணம் செய்வதனால், அதை இங்கே சொல்ல வர்றேன், திருமுறையை பாராயணம் செய்வதற்காக மட்டுமல்ல, வாழ்க்கை நெறிமுறைகளும் அதில் நிறைய இருக்கின்றன. இந்த 12 திருமுறைகளில் வெறுமனே பாராயணம் செய்வதற்காக மட்டுமல்ல, அதில் உள்ள செய்திகள் நிறைய இருக்கின்றன. மொழி சார்ந்த செய்திகள் நிறைய இருக்கின்றன. இன்றைக்கு பேச்சு வழக்கில் இல்லாத வழக்கிழந்த சொற்கள் நிறையவே திருமுறைகள் இருக்கின்றன. காரணம் என்னவென்றால், நாம் பயன்படுத்தாததினால், திருமுறைகளை பயன்படுத்துவதனால் இந்த சொற்களை எல்லாம் நாம் இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கின்றோம். உலகளவிலே இணைந்திருக்கின்ற என்னுடைய அன்பர்கள், என்னுடைய நண்பர்கள், சக நண்பர்களோடு இப்பொழுது நான் பரிமாறிக்கொள்கின்ற ஒரு அற்புதமான செய்தி, அவசியமான செய்தி ஒன்று. தயவு செய்துங்கிறதே தமிழ் சொல் அல்ல, கருணை கூர்ந்து வேண்டிக் கொள்கின்றேன். நம்முடைய முன்னோர்களுடைய சொற்களை, முன்னோர்கள் பயன்படுத்திய சொற்களை நாம் இழந்துவிடக் கூடாது. தமிழ் சொற்களை இழந்தால் தமிழன் தன்னுடைய முகவரியை இழந்து விடுவான். முகவரியை இழந்து விட்டால் நாம் அகதிகளாக
வேற்று நாட்டவர்களாக புலம்பெயர்பவர்களாக அறிவிக்கப்படுவோம். நம்முடைய இனம் அழிந்து, அடையாளம் அழிக்கப்பட்டு விடும். இன்றைக்கு உலக அளவிலே கனடா போன்ற, அமெரிக்கா, நியூசிலாந்து போன்ற பகுதிகளில் பரவி இருக்கின்ற என்னுடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நீங்கள்லாம் பல பகுதிகளில் இருக்கின்றீர்கள். நீங்கள் ஆனால் தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள், அடியேன் அறிவேன். காரணம், இந்த திருமுறைகளை எல்லாம், திருமுறை உள்ளிட்ட நம்முடைய பழம் இலக்கியங்களை எல்லாம் நீங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தமிழகத்தில் தான் தமிழ் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. பாரதிதாசன் அவர்கள் குறிப்பிட்டது போல, தென்றலிலே குளிராய் இல்லை, தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை, வேதனைப்பட்டு குறிப்பிடுகின்றார். தமிழ் தெருவுல தமிழ் தான் இல்லை, தமிழ் மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லாம் கிடைக்கும். கடைக்கு பேரு பலசரக்கு கடைகள். அங்க போய் இந்த இந்த இருக்கா, அது இருக்கா, பருப்பு இருக்கா, அது இருக்கா, இருக்கான்னு கேட்கணும். அது இல்லை இல்லை இல்லை. சமணம் இல்லாத ஒரு பொருள் இருக்குன்னா அப்ப கடையினுடைய பெயர் பலகை மாற்று என்றுதான் நாம் சொல்லிவிட்டு வருவோம். அப்படித்தான் பாரதிதாசன் அங்கே குறிப்பிடுகின்றார். பேருக்கு தமிழ்நாடு, ஆனால் தமிழகத்தில் தமிழ்தான் இல்லை, தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வேதனைப்பட்டு பதிவு செய்திருக்கிறார். அதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்களை நாம் புறக்கணிக்கின்றோம். அது குறிப்பாக தமிழகத்தில் தான் புறக்கணிக்கின்றோம். வேதனையான ஒரு நிலை, மிகவும் வெட்கப்பட வேண்டிய ஒன்று. வகுப்பறைகளில் மாணவர்களுக்கு நான் பாடம் நடத்தும் பொழுது சொல்வேன், முடிந்தவரை தமிழில் பேசுங்கள். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் சாதாரணமா இருக்கக்கூடாது. சார் அந்த செப்பலை போட்டு வர்றேன், என்னடா செப்பல், எனக்கு ஆத்திரம் அவ்வளவு வரும். செருப்புங்கிற அருமையான தமிழ் சொல் செப்பலுங்க. இப்படியே சொல்ல 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 என்ன ஆகும் காலப்போக்கில், செருப்புங்கிற அருமையான தமிழ் சொல் வழக்கிழக்கு பேர். வாட்டர் குடிக்கிறேன், ஏண்டா வாட்டர் குடிக்க, தண்ணீர்னா எனக்கு தெரியாதா? அது என்னன்னு தெரியல. இப்படி ஒரு இதா பேசுறாங்க. இன்றைய இளைய சமுதாயம் தமிழை கொன்று கொண்டிருக்கின்றது. நகைச்சுவையாக மாணவர்களுடன் பேசும் பொழுது சொல்லுவது, அப்பா, இவ்வளவு காலமா நம்முடைய முன்னோர்கள் கன்னித்தமிழ் கன்னித்தமிழ் என்று இப்பொழுது வரை தமிழை கன்னியாக வைத்திருந்தார்கள். இப்பொழுது தமிழை நேற்று பேசிய தமிழ் இன்று புரியாமல் போய்விட்டது. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு சிற்றூர்கள் பேசிய தமிழ் இன்றைய இளைய தலைமுறைக்கு தெரியவில்லை. அப்படி என்றால் நீ தமிழை, கன்னித்தமிழை கிளவியாக்கி கொண்டிருக்கின்றாய் மாணவனே என்று ஆதங்கத்தோடு பேசி, கன்னித்தமிழை கிளவித்தமிழ் ஆக்கிக் கொண்டிருக்கின்றீர்களே. இந்த இழப்பு, சொற்களை இழப்பது என்பது, மொழியை இழப்பது என்பது நம்முடைய இனத்தவை இழந்து விடக்கூடிய தன்மை உடையது. நம்முடைய அடிப்படை உரிமையை, முகவரி இழந்து விடக்கூடியது. ஆதலால் நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்களை போற்ற வேண்டும், பயன்படுத்த வேண்டும். இத்தருணத்திலே அடியேன் கேட்டுக்கொள்கின்றேன். மொழி அறிவு, சமயம் சார்ந்த அறிவு, தத்துவங்கள், அறிவியல், வரலாறு, பண்பாடு, எத்தனையோ வாழ்வியல் கூறுகள், நிறைய பல துறைகளை உள்ளடக்கி கொண்டிருப்பதுதான் நம்முடைய 12 திருமுறைகள். அதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இணையத்தில் இருப்பவர்கள் அனைவரும் புரிவீர்கள். அடுத்ததாக இதை இணையத்தில் பதிவேற்றம் செய்து நாம் அனுப்பும் பொழுது நிறைய செய்திகளை நாம் அறிந்து கொள்ளவும், இந்த செய்திகள் பரவும் என்று கருதிக்கொண்டு அடியேன் வாழ்வியல் செய்திகளை இங்கே குறிப்பிட விளைகின்றேன். இன்றைய சமுதாயம் எப்படி போய்கொண்டிருக்கிறது நாம் எல்லோரும் நன்றாக அறிவோம். குடும்பம் சிதைந்து கொண்டிருக்கின்றது தமிழகத்தில். மிக எளிதாக எல்லோரும் புரிந்து கொள்வோம். குடும்ப சிதைவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. நீதிமன்றங்களில் விவாகரத்துகள் அதிகமாக சென்று கொண்டிருக்கின்றன. மனமுறிவுகள். ஏன், என்ன காரணம்? நம்முடைய முன்னோருடைய இலக்கியங்களை நாம் படிக்காதது. இந்த படிச்சா கூட வந்துருமா? எதுக்கு எடுத்தாலும் விதண்டாவாத கேள்வி கேட்கிறவங்க தமிழகத்துல நிறைய பெரிய இருக்காங்க. சரிப்பா, நீ சொல்றபடி இந்த தமிழ் இலக்கியங்களை படிச்சா கூட குடும்பம் சரியா வந்துருமா? ஒன்று சொல்கின்றேன் உண்மையை. என்னவென்றால், நல்ல செய்திகளை மீண்டும் கேட்க 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 இந்த மனதிலே பதியும். உன்னுடைய சூழல் நல்லதாக அமையும். இது இன்றைய தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் மட்டுமல்ல, உளவியல் அறிஞர்கள் கூறுகின்ற உண்மை. நீ நல்ல எண்ணத்தை மீண்டும் விதைக்க 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 கேட்க கேட்க உன்னை சூழ்ந்தவர்களுக்கும் அந்த எண்ணம் பரவும். அப்படி பரவும் பொழுது நீ என்ன செய்யலாம்? நல்ல ஒரு இனத்தை உனக்கு உருவாக்க முடியும். அதையும் வள்ளுவர் இங்க சொல்றாரு, எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறின். நினைத்ததை நினைத்தபடி முடிக்க முடியும். சொல்லுக்கு வலு உண்டு, நாம் எண்ணுகின்ற எண்ணங்களுக்கு வலு உண்டு.
இதை எப்படி நாம தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு சின்ன உதாரணம். எல்லாமே நமக்கு வாழ்க்கையில நடக்குது. இறைவனுடைய திருவருளால் நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கின்றது. ஆனா நம்ம மறந்துடுறோம். அதை நினைச்சு பார்க்க விட்டுடுறோம், தவறிடுறோம். என்னன்னா, ஒரு சிலர் நமக்குள்ளே இப்ப இங்க இணையத்துல இருப்பவர்களுக்கே புரியும். நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்ப்பா, கரெக்டா உன் போன் வருது அப்படிம்போம். அது எப்படி? நினைச்சுக்கிட்டே இருந்தேன், உன்னுடைய போன் வருது, உங்கள்கிட்ட அழைப்பு வருது அப்படின்னு. எப்படி? எண்ணங்கள். அதே போல ஏதாவது ஒண்ணு நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருப்போம், இந்த வேலையை நடத்தி ஆகணுமே, இந்த வேலையை யார்கிட்ட சொல்லணும், இந்த ஆள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம மறந்து போயிடுறோம். வேற வேலைகள் இந்த ஆள்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படின்லாம் திரும்ப திரும்ப நீங்க அசை போட அந்த ஆளே நம்ம கண்ணுக்கு முன்னாடி வர்றது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். ஒரு சில அனுபவம் கிடைச்சிருக்கும். இதெல்லாம் என்ன தெரியுமா? நம்முடைய எண்ணங்கள். இது மாதிரி தாங்க வாழ்க்கையில நல்ல எண்ணங்களை மீண்டும் 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 நம்ம உருவேற்ற அதுதாங்க தவம், வேற ஒண்ணும் இல்லை. மனதிற்கு எண்ணத்திற்கு வலுவூட்டுவதே தியானம், தவம் எல்லாம். வள்ளுவன் சொல்றாரு, திரும்ப திரும்ப அதுக்கு வலுவூட்டு. வேண்டுது வேண்டியபடி பெற முடியும். அதனாலதான் நல்ல இலக்கியங்களை, நம்முடைய முன்னோர்கள் அருளிய இது போன்ற திருமுறைகளை பிள்ளைங்களுக்கு நல்லா கேட்க வேண்டும். கேட்காதும் பரவாயில்ல, போட்டு விடுங்க பாடல்களை. நீங்க வாட்டுக்கு ஒளிப்பேழைகள்ல நிறைய பாடல்கள் இருக்கின்றன. 12 திருமுறைகளையும் அருமையான இசையில் பாடி இருக்கின்றார் தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்கள். எனக்கு உண்மையிலேயே இந்த திருமுறைகளில் ஈடுபாடு வந்ததற்கு என்னுடைய குருநாதர் யாருன்னா தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் தான். ஏன்னா ஓதவமூர்த்தி எல்லாம் அவங்களுடைய பன்முறையிலே பாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் எளிமையாக கொஞ்சம் அந்த பன்முறையில இருந்து இறங்கி மக்களுக்கு எல்லோருக்கும் எளிதாக புரியும்படி மிக அருமையாக பாடினார். அதனால அந்த பாட்டை ஒளிப்பேழையை மீண்டும் கேட்கதான் எனக்கு நிறைய பாடல்கள் மனனமானது. படிப்பதை விட கேட்பதில் அதிகமான மனனமாகும். அந்த நிலையில தான் எனக்கு பாடல்கள் மனனமானவை. அதுல இன்றைய சமுதாயத்தில் அன்பு இல்லாததால் தான் இவ்வளவு குளறுபடிகளும் என்பதை அடியேன் இத்தருணத்தில் பதிவு செய்கின்றேன். அன்பு இருந்தால் அந்த குடும்பத்திலே பொறுமை இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும், விட்டு கொடுத்து செல்லுதல் இருக்கும். அடுத்து முக்கியமானது புரிதல். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது என்பது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த புரிந்து கொள்ளுதல் எப்பொழுது நிகழும் என்றால், உண்மையான அன்பு இருந்தால் மட்டும்தான் புரிந்து கொள்ளுதல் நிகழும். ஒரு 2 நண்பர்கள் பழகுகின்றார்கள் என்றாலும் சரி, அங்கே புரிந்து கொள்ளுதல் இருந்தால் மட்டும்தான் அங்கே நட்பு நீடிக்கும். நட்புக்கே இப்படி என்றால், வாழ்க்கை துணை நலத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது வாழ்விலே இன்ப துன்பங்கள் எல்லாம் ஏற்று ஒருங்கிணைத்து பிள்ளை செல்வங்களையும் நாம் ஒருங்கிணைத்து கொண்டு செல்லும் பொழுது அங்கே என்ன வேண்டும்? அன்பு வேண்டும், புரிதல் வேண்டும். கணவன் ஒண்ணு சொல்ல, மனைவி ஒண்ணு சொல்ல, 2 பேரும் பிரிந்திருந்தால் நன்றாக இருக்குமா? அங்கே அன்பு இல்லாத பொழுதுதான் அப்படி இருக்கும். வேற ஒன்றும். எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் திருமணமான ஓராண்டிலேயே 2 பேருக்கும் மனக்கு முறிவுகள், வேறுபாடுகள். என்னன்னா, எனக்கு ஃபேன் போட்டா, அதாவது மின்விசிறியை பயன்படுத்தினா தான் எனக்கு தூக்கம் வரும்னு கணவர் சொல்ல, மனைவி மின்விசிறி போட்டா எனக்கு மூக்கடைக்குது, அதனால பண்ண முடியாது, வேண்டாம் அமர்த்தி வைங்கன்னு சொல்ல. இதுதான் பிரச்சனை 2 பேருக்கும், மனமுறிவு ஏற்படும். பாருங்க, சகிப்புத்தன்மை ஒரு சின்ன அளவுல கூட இல்லைன்னா வாழ்க்கையில என்னதாங்க பண்ண? இப்படித்தாங்க இல்லை எது எடுத்தாலும் சரி. ஆனா அதுக்கு தகுந்தாறு போல இன்றைய ஊடகங்களும் ரொம்ப உசுப்பேத்தி விடு. வடிவேல் நகைச்சுவா சொன்னது மாதிரி உசுப்பேத்தி ரணகலமா போச்சுங்கிறது மாதிரி என்ன செய்யறாங்க ஊடகங்கள்ல, நான் பிடிச்சபடி இல்லைன்னா போடா, தூக்கி எறிடா, அப்படின்னா உனக்கு அடிமையா நான் யாரு தெரியுமா பேசுற அளவுக்கு. பெற்றோர்களும் அதுக்கு தகுந்தாறு போல, என் பிள்ளை எப்படி செல்லமா வளர்த்தேன் அவன்ட்டு அடிமையா அப்படின்னு சொல்லி வாழியே. ரொம்ப இதை பற்றி சுகிசிவம் ஐயா அவர்கள் ரொம்ப வேதனையோடு பேசிய பதிவுகள் எல்லாம் ஆங்காங்க வந்திருக்கும். நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீர்கள். இன்றைய குடும்பங்கள் இப்படி சிதைகின்றனவே. ஒரு சின்ன விஷயனாலும் பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனாலும் பெற்றோர்கள் தலையிடக்கூடாது. முடிந்த மட்டும் இந்த பிள்ளைகள் என்ன செய்யணும்? போராடணும், சமாளிக்கணும். போராடணும் இல்ல, சகிப்புத்தன்மையோடு பொறுத்து கொண்டு அன்பு வழியில் அவர்களை பிணைக்க வேண்டும். அன்பு வழிபட்டதைத்தான் நம்முடைய திருமுறைகள் சொல்கின்றன. அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது 6 அறிகிறார், அன்பே சிவமாவது 6 அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. ரொம்ப அற்புதமான அன்பு இருந்தால்
இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட பகையையும் வெல்லலாம். அந்த அன்பைத்தான் நம்முடைய திருமுறைகள் எந்த இடத்திலையும் தெளிவா எங்கெங்க வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நம்முடைய திருமுறைகள் அன்பை, இறைவன் அன்பின் வடிவமாகவே விளங்கி. கண்ணப்பருடைய வரலாற்றிலே சொல்லும் பொழுது அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கள் வடிவென்றும், அவனுடைய எண்ணம் வடிவம் உள்ளம் எல்லாமே அன்புதான். அப்படிப்பட்ட அன்பில் அதான் சொன்னாரு மாணிக்கவாசகர், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டதில் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்தன்னை வாவென்ற வான்கருணை சின்னப்பொன் நிற்றற்கே சென்றூதாய் போற்றும். அன்புனா கண்ணப்பர் மாதிரி. இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், கண்ணப்பர் மாதிரி கண் எடுத்து அப்ப முடியுமா ஐயா? இதெல்லாம் நடக்கிற காரியமா ஐயா? நீங்க அதை பண்ண வேண்டாம். உங்க குடும்பத்துல, நம்ம குடும்பத்துல நம்முடைய வாழ்க்கை துணை நலம் என்று வந்திருக்கின்ற, அதே போல இது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களும் புரிந்து கொண்டு அன்போடு இருக்கிறது. தன்னை காத்து தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். வள்ளுவ பெருந்தையர். இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்கிறோம் என்பான் முயல்வார்கள் எல்லாம் தலை. அதனால அதே போல தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தானன்றாங்க ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. வள்ளுவ பெருந்தகை. இல்வாழ்க்கை இல்வாழ்வானுக்கும் இல்வாழ்க்கை துணைக்கும் நமக்கு அறிவுரை கூறியிருக்கின்றார். அந்த நிலையிலே திருமுறைகளிலும் அன்பை மையமாக கொண்டே பல இடங்களிலும் அவருடைய கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆதலால் நான் கோயிலுக்கு போறேன் சாமியை கும்பிடுறேங்கிறது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே அன்பு வயப்பட்டவர்களாக நாம் விளங்குதல் வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய மனைவி கணவனிடம் அன்பு காட்டவில்லை என்றால் நீங்க என்னதான் கோயிலுக்கு போனாலும் அபிஷேகம் பண்ணாலும் அர்ச்சனை பண்ணாலும் அதனால எந்த ஒரு பயனும் இல்லை. அதையும் நம்முடைய திருமூலர் அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார். படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று அங்கு ஆகா. நீ சிலையில போய் என்னதான் பண்ணாலும் அது நடமாடுகின்ற கோயிலாகி இறைவனுக்கு போய் சேராது. நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமை. என்ன அருமையா 2000 வருஷம் அவர் எந்த வருஷமே கண்டுபிடிக்க முடியல, கிமு சொல்றாங்க. நமக்கு அது தேவையில்லை. அவர்கள் காட்டிய வழி நெறிமுறைகள், வாழ்க்கை நெறிமுறைகள் அவசியம். அதனால அதை நம்ம எடுத்துக்கிடுவோம். இன்னைக்கு எளிமையா புரிகிற அளவுக்கு இருக்கு பாருங்க. திருமூலர் என்ன அற்புதமா சொல்றாரு. அதைத்தான் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணல் என்றார் அறிஞர் அண்ணா அவர்கள். விவேகானந்தர் என்ன சொன்னாரு, இறைவனுக்கு நீ அதாவது ஏழைக்கு உபதேசம் பண்ணுவதின் போது முதலிலே அவனுடைய வயிற்றை பசியை ஆற்றிவிட்டு நீ உபதேசம் செய் என்றுதான் குறிப்பிடுவார். பசியோடு இருப்பவனுக்கு எதுவுமே கேட்டார். அந்த நிலையிலே அன்பு முடிந்த மட்டும் நீ பிறருக்கு உதவி செய். உண்மையிலேயே இல்லாதவனுக்கு இறப்பவருக்கு, அதாவது வறியவருக்கு ஒன்று ஈகவே ஈகை. நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் சாப்பிட்டு போட்டு திணிக்கிறதெல்லாம் அது ஒரு ஈகை கிடையாது. அது குறிவேற்கும் நீரது உடைத்து. அதனால அப்படி விருந்தினர் என்றால் புதிதாக வருகின்றவர்கள் என்பது இங்கே இணையத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் புரியும். ஆனால் இன்றைக்கு விருந்தினர் என்றாலே நம்முடைய உறவினர்களை தான் விருந்தினர் நம்ம வரவேற்றுக் கொண்டு இருக்கின்றோம். இன்னைக்கு நம்ம வீட்டு அவங்க செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட நிலையில இல்லாமல் உண்மையிலேயே விருந்தினர் என்றால் புதியவர்கள், அவர்களுக்கு நம்மளுக்கு முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், கருணை காட்ட வேண்டும். அன்பியின் குழவி, அருளென்னும் அன்பியின் குழவி. இதைத்தான் அடியேன் ஒரு கட்டுரையிலே உருவாக்கி வைத்திருக்கின்றேன், இன்னும் வெளியிடவில்லை. திருமணத்தில் இருந்து பெருமணத்திற்கு, திருமணம் என்ற வாழ்க்கையில் இருந்துதான் அந்த பெருமணமாகிய நல்லூர் பெருமணத்திலே ஞானசம்பந்த பெருந்தகை உள்ளிட்ட அனைவரையும் அந்த பெருஞ்சோதியிலே கலந்து கொள்ள இறைவன் அருளினார் என்று வரலாறு. அதுபோன்று திருமண வாழ்க்கையிலே நாம் அன்பு வயப்பட்ட நிலையிலே இருந்துதான் ஒவ்வொரு நிலையாக நம்முடைய அன்பை கணவன் மனைவிக்குள் பரிமாறி அதற்கு அடுத்த நிலையிலே நம்முடைய பிள்ளைகளிடம் பரிமாறி பிள்ளைகள் வளர்ந்து உயர்ந்த பின்பு நம்மை சார்ந்து வருகின்ற சம்பந்தகாரர்கள் உறவினர்களுக்கு அந்த அன்பை காட்டி முடிவில் குறிப்பிட்ட முதுமை ஏற்படும் பொழுது அது வரைக்கும் நம்ம கேட்கலையா ஐயா? ஐயா இப்ப கேக்குதாங்க ஐயா?
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயாவுடைய பேச்சு கேட்கல, பரவாயில்ல. ஐயாவுடைய பேச்சை கேட்ட சூர்யா அவர்கள் கருத்துரை நல்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இதோட நிறைவு செய்து கொள்ளுங்க. சூர்யா வணக்கம் ஐயா. ஐயா ஒரு இப்ப கேட்கலையா ஐயா? ஐயா இப்ப கேக்குதா? நீங்க பேசுறது எனக்கு கேக்குதே. ஐயா கேக்குதா ஐயா? பேசுங்க ஐயா, பேசுங்க ஐயா, நிறைவு பண்ணிடுங்க. இல்ல நேரம் நீங்க சொன்னீங்கன்னா நிறைவு செய்துவீங்க ஐயா. ஐயா இப்ப கேக்குதா? பேசுங்க, நிறைய உரையை ஆற்றிருங்க. சரிங்கய்யா சரிங்கய்யா. 10 நிமிடத்துல முடிச்சிருக்குமாங்கய்யா ஐயா? சரிங்கய்யா. இப்படி நம்முடைய அன்பு வயப்பட்ட இப்ப கேக்குதாங்கய்யா? ஐயா கேக்குதுன்னு சொன்னீங்கன்னா கேக்குதுங்க கேக்குதுங்க கேக்குது இல்ல? சரிங்கய்யா. இந்த நிலையிலங்கய்யா நம்முடைய இந்த திருமுறைகள் பல முறையில நமக்கு வழிகாட்டுகின்றன. அதிலே இன்னொரு பாடல் திருநாவுக்கரசருடைய பாடல்ல ஒன்றை நாம் குறிப்பிடுகின்றோம். இந்த உலகியல்ல எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லி நமக்கு அறிவுரை கூறுகின்றார். மாட்டை தேடி மகிழ்ந்து நீர் நும்முள்ளே நாட்டு பொய்யெல்லாம் பேசிடும் நானிலே கூட்டை விட்டு உயிர் போவதன் முன்னமே காட்டுப்பள்ளியில் உள்ளான் கழல் சேர்மீனே என்ற ஒரு பாடலை குறிப்பிடுகின்றார். நம்ம என்ன செய்யறோம் என்ற உலகில செல்வத்தை தேடி தேடி ஓடுறோம். மாட்டை தேடி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறோம். அது எந்த விதத்துலன்னு தெரியாது. சம்பாதித்து நமக்குள்ளே நம்ம பூரிப்படையும். மகிழ்ந்து நீர் நும்முள்ளே ஒவ்வொரு சொல்லு ரொம்ப அற்புதமான சொற்கள் திருநாவுக்கரசரங்கே பதிவு செய்திருக்கின்றார். மாட்டை தேடி மகிழ்ந்து நீர் நும்முள்ளே நமக்கு நாமே சந்தோஷப்படுறோம். இத்தனை லட்சம் கோடி எனக்கு இருக்கு, அத்தனை லட்சம் கோடி இருக்குது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. மகிழ்ந்து நீர் நும்முள்ளே நாட்டு பொய்யெல்லாம் பேசிடும் நானிலே. நாட்டுல உள்ள பொய் நிறைய பேசுறாங்க. எல்லா விதமான பொய்யும் பேசி அங்கே வாரங்க. ஐயா இப்ப பேசுதாங்க, கேக்குதாங்கய்யா? கேக்குங்க, பேசுங்க பேசுங்க. சரிங்கய்யா, நான் அந்த இதை எடுத்துட்டேங்கய்யா, ஆறுகளைய. சரிங்கய்யா. இப்ப மாட்டை தேடி நம்ம செல்வத்தை நிறைய தேடுறோம். கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கான கோடி சேர்த்து வச்சுட்டு 5 நிமிஷம் நிறைய செஞ்சிடலாம்ங்கய்யா. சரிங்கய்யா. தனக்குத்தானே மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஆனா யாருக்கும் உதவி செய்யணுங்கிற எண்ணம் கூட கொஞ்சம் கூட இல்லாம இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில நான் வாழ்ந்து திடீரென வாழ்க்கை முடிந்து விடுகின்றது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் முடிகின்றதுக்கு முன்பாக இறைவனை நினைத்து, இறைவனை நினைத்தல் என்றால் எல்லாருக்கும் உதவி செய்தல்தான். முடிந்தவரை, அதாவது ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் என்று வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடுவது போன்று நம்முடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும்? வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் முடிந்தவரை, அதாவது நம்மகிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்து போட்டு நம்மகிட்ட இருக்கிற செல்வத்தை பொருளை எல்லாம் கொடுத்து விட்டு நாம் அனாதையாக இருக்க வேண்டும், ஏழையாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. முடிந்தவரை எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும். இது போன்ற அன்பின் வயப்பட்ட, அருளின் வயப்பட்ட தன்மைகளை இந்த திருமுறைகள் நமக்கு பதிவு செய்திருக்கின்றன. பதிவு செய்த அந்த திருமுறைகளை நாம் பாராயணம் செய்வதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையிலே நெறிமுறைகளாக நாம் மேற்கொண்டு வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் மட்டுமே உண்மையாக இறைவனுடைய அருளுக்கு நாம் உட்பட்டவர்களாக ஆவோம் என்பதை கூறிக்கொண்டு, இந்த 12 திருமுறைகள் நமக்கு இன்றைக்கும் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்றன. பல வாழ்வியல் நெறிமுறைகளை நிறைவாக அந்த ஒரு பாடலை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். திருமூலருடைய பாடல்: யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. நம்மால முடிஞ்சது இனிய வார்த்தைகள் பேசுவதுதான்.
வேற எதையும் நீ கொடுக்க முடியாட்டலும் யாராவது மன வேதனையோடு உன்னிடம் வந்து அணுகினால், நம்மிடம் வந்து அணுகினால், இனிய வார்த்தைகள் ஒன்றிரண்டை கூறி அவர்களுடைய மனம் இதமாக மகிழ்ச்சி அடையும்படியாக நாம் செய்வோம். அதுவே இந்த உலகத்தில் மிகச்சிறந்த அறம் என்பதை நம்முடைய திருமுறைகள் நமக்கு வழிகாட்டுகின்றன என்பதை கூறிக்கொண்டு, இவ்வளவு நேரம் இந்த இணைய வழியிலே அடியேனுக்கும் வாய்ப்பு கொடுத்து செவிமடுத்த நல்ல உள்ளங்கள், தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உண்மையாகவே ஒரு அற்புதமான உரை. மிக சிகிசிவம் ஐயா இது மாதிரி நீண்ட தன்னம்பிக்கை பேச்சாளர் பேச்சு போல ஒரு அற்புதமான பேச்சை வழங்கிய புலவர் மாரியப்பன் ஐயா அவர்களுக்கு இது தருவாயில் நன்றிக்கும் வணக்கத்தையும் குறிப்பிடுகிறோம். மாணவர் சார்பாக இப்ப கருத்துரை நேரம். மாணவர் சார்பாக சூர்யா அவர்கள் கருத்துரை நல்காருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய உரை மிகவும் சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. ஆன்மீக சொற்பொழிவு கேட்ட மாதிரி, ஆன்மீக கதைகள் கேட்ட மாதிரி ஒரு மன நிறைவாக இருந்ததுங்க ஐயா. எல்லாம் அவன் செயல், அவனன்றி எதுவுமே இல்லை, செய்யறதுதான் நாம, செய்ய வைக்கிறது அவன், அன்பே சிவம், எண்ணமே தவம், உதவி செய்யறதுதான் இறைவனுக்கு நாம் செய்யற தொண்டு, இனிமையாக பேசணும் அப்படி நிறைய விஷயங்கள் எங்களால உணர முடிஞ்சதுங்க ஐயா. மனித நெறியை மனித வாழ்க்கைக்கு பயன்படுகின்ற ஒரு தொண்டு நெறிதான் இந்த பன்னிரு திருமுறை. வாழ்க்கைன்றது ஒரு மாயம், துன்பம் நிறைந்தது. மனிதரை நெறிப்படுத்துகின்ற, முறைப்படுத்துகின்ற, தூய்மையான வாழ்க்கைக்கு வித்திடுகின்றதுதான் இந்த பன்னிரு திருமுறைன்னு நீங்க பேசுறதுல இருந்து எங்களால உணர முடிஞ்சதுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. மிக அழகான கருத்துரை நல்கிய எங்களுடைய மேலாள் மாணவி சூர்யா அவர்களுக்கு நன்றி. இப்போது கருத்துரை நல்க சிங்கப்பூரை சேர்ந்த கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் தங்களது கருத்தை பதிவிடுமாறு அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். மிக சிறப்பான உரையாக அமைந்தது. ஒரு ஆன்மீக சொற்பொழிவை கேட்ட ஒரு மகிழ்வை ஏற்படுத்தியது உங்களுடைய உரை. வெறும் ஆன்மீக சொற்பொழிவாக மட்டும் இருந்து விடாமல் அது வாழ்க்கைக்கு எப்படியாக இருக்க வேண்டும் என்று நடைமுறையை பற்றியும் பேசி இருந்தீர்கள். குறிப்பாக வாழ்க்கையில் கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும், மொழியினுடைய தமிழ் மொழியினுடைய சிறப்பு என்ன, அதை நாம் எப்படி காக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் பல இடங்களிலே சுட்டிக்காட்டி சென்றீர்கள். திருமுறை மாநாடு என்று இங்கே சிங்கப்பூரிலே ஒவ்வொரு ஆண்டும் நடத்துவார்கள். அதை இங்கே இருக்கின்ற அறங்காவல், அதாவது கோயில்களில் இருக்கின்ற அறங்காவல் துறையினர் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பெரும்பாலான நேரங்களிலே இங்கே ஐயா சோசோமி சுந்தரம் அவர்கள் திருமுறை மாநாட்டிலே பேசியிருக்கின்றார். உங்களை போன்றவர்களினுடைய பெயரையும் நான் இன்று அவர்களிடம் பரிந்துரை செய்ய எண்ணுகிறேன். உங்க மாரியப்பன் ஐயாவுடைய பெயரையும் அதுல சேர்த்துக்கிறணும்ன்ற ஆசைப்படுறேன். அந்த அளவுக்கு உங்களுடைய உரை நன்றாக இருந்தது. குறிப்பாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப உருக்கமாக சொன்னீர்கள். அவருடைய அந்த கண்களை பற்றி சொல்லும் பொழுது அந்த செய்தி, அவருடைய பாடல்களை பற்றி சொன்ன விதம் எல்லாம் இங்கே நாடகமாக கூட சிங்கப்பூரிலே மாணவர்களை வைத்து கவிஞர் ஆக்கி வரதராசன் என்பவர் செய்து கொண்டிருக்கிறார். இதை போல பல நிகழ்வுகளை இங்கே அங்கொன்றும் இங்கொன்றுமாக பார்த்திருக்கின்றேன். அதை ஒட்டுமொத்தமாக உங்களுடைய இந்த உரையிலே கேட்க நேர்ந்தது. நல்ல உரை. நேரம் இன்னும் இருந்திருந்தால் இன்னும் நிறைய செய்திகளை உங்களிடம் இருந்து கேட்டிருக்கலாம். ஆனால் இங்கே சரியான நேரத்தில் முடிக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதனால் உங்களுடைய உரை சுருக்கமாக முடிந்து விட்டதே என்கின்ற எண்ணம் கூட தோன்றி இருக்கிறது. அந்த அளவிற்கு சிறப்பான உரையை கேட்ட ஒரு திருப்தி எங்களுக்கு இருக்கிறது. நல்ல ஒரு மொழிநடை, நல்ல ஒரு ஒழுங்கான கோர்வையான உரை சிறப்பாக அமைந்தது ஐயா. உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்படி ஒரு நல்ல ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து கொடுத்த சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கலைக்கல்லூரியினுடைய தமிழ்துறை
பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மணிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி என்னுடைய கருத்துரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றிங்கய்யா, நன்றி. உண்மையாகவே ஒரு கவிஞர் பேசுறாரு. மாரியப்பனையா ரொம்ப அருமையா இருந்தது. தங்கு தடை இல்லாம நிகழ்ச்சிக்கு பிரச்சனைகள் தடைகள் வந்தது முதல்ல தொடக்கத்துல. ஆனா உங்களுடைய பேச்சு மடை திறந்த வெள்ள மாதிரி ரொம்ப ஒரு குற்றால அருவி மாதிரி ரொம்ப அருமையா இருந்தது. அற்புதம். நன்றிங்கய்யா, நன்றி. நல்ல கருத்துரை நல்கிய சுனேசனையா அவர்களுக்கு நன்றி. கவிஞர் கோவிந்தராஜ் அவர்களை கூற வேண்டும். ஒரு அற்புதமான கவிஞர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சிங்கப்பூர் அரசுல நாமெல்லாம் பிறந்திருக்கணும். நீங்களாம் மாரியப்பனை அங்க பிறந்திருந்தா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு பெருமை. உலகம் முழு அந்த சிங்கப்பூர் முழுக்க அவங்களுடைய புகைப்படங்களை எல்லாம் எல்லா இடங்களையும் காட்டி அற்புதமா அந்த நாடு அவங்களை பெருமை சேர்த்திருக்கிறது என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கோவிந்தராஜ் சொன்னது போல கண்டிப்பாக நானும் உங்களுடைய பேச்சை வெளிநாடுகளில் பேசுவதற்கு பரிந்துரை செய்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க.